மருத்துவத்துறையானது சேவை என்பதை நிரூபிக்கும் வகையில் கோவையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் HIV நோயாளிகளுக்கு எந்தவித கட்டணமும் வாங்காமல் சிகிச்சை அளித்து வருகிறார். உலக மருத்துவர் தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் இது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டத்தின் கிராஸ்கட் சாலையில் உள்ள மருத்துவர் மகாதேவனின் மருத்துவமனையில் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு கட்டணம் எதுவும் வாங்காமல் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நோயாளிகள் தங்களால் முடிந்த தொகையை அளித்தால் அதையும் HIV நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கைக்காக மருத்துவர் மகாதேவன் அளித்து வருகிறார். தொடக்க காலத்தில் கிராமத்தில் மருத்துவ சேவை செய்து வந்த இவர் HIV நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு வகைகளில் இன்னல்களுக்கு ஆளாவதை பார்த்து அவர்களுக்காக மருத்துவ சேவையை அளித்து வருகிறார். யார் எங்கிட்ட வந்தாலும் அவங்களுடைய கஷ்டத்தை நான் காசாக்குறேன். இது எனக்கு 76 MBBS ஜாயின் பண்ணின உடனே ஒரு வாத்தியார் எனக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம். இன்னமும் அதை ஃபாலோ பண்ணுறேன் நான். ஆனால் இடையில கொஞ்ச நாளைக்கு மனசு கெட்டு போச்சு. எனக்கு கோயம்புத்தூர் வந்த உடனே மனசு கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஐ ஃபாலோடு த சேம் திங். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அன்னியிலேருந்து நான் யார்ட்டையும் முதல்ல HIV மக்களுக்கு இங்கே காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். மருத்துவர் மகாதேவனின் சிகிச்சை தங்களை போன்ற பல நோயாளிகளின் வாழ்க்கையை மாற்றி உள்ளதாக கூறுகிறார்கள் அவரிடம் சிகிச்சை பெற்று வருபவர்கள். சம்டைம்ஸ் நான் கேட்பேன், சார் ஃபீஸு ஸோ மெனி டைம்ஸ் எனக்கு ஃபீஸே வாங்க மாட்டேன், ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். நான் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஃபீஸே வாங்கினதில்லை இது வரைக்கும். சோஃபார் நான் நிறைய மெடிசன்ஸும் கொடுத்துருக்காரு. நான் இங்கே கிளினிக்கில் ஒரு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமாக வந்திருக்கிறேன். அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறேன். சரியா, நல்லா முன்னுக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்துட்டு போகிறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றவர்களின் கஷ்டத்தை காசாக்குவதை மனம் விரும்பாத காரணத்தால் தான் சிகிச்சைக்காக கட்டணம் ஏதும் வாங்குவதில்லை என்றும் HIV-யால் பாதித்த நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டுமில்லாது அவர்களது வாழ்க்கையில் சொந்த காலில் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்காக கல்வி சேவையும் அளித்து வருவதாகவும் மருத்துவர் மகாதேவன் கூறுகிறார். தற்பொழுதுள்ள நவீன யுகத்தில் வணிகமாக மாறி வரும் மருத்துவத்துறைக்கு மத்தியில் மருத்துவத்தின் சேவையின் மகத்துவத்தை உணர்த்தும் வகையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனது நோயாளிகளை குணப்படுத்தி வரும் இவர் பல்வேறு தரப்பு மக்களுக்கும் வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளார். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.